අර නැවතිලා තිබුණු இடைநிறுத்தப்பட்டிருந்த விசாரணைகளுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக விமல் வீரவங்ச, உதயகம்மன்பில மற்றும் மேலும் சில சிதறிய கட்சிகளின் போராட்டம் நடத்துவதை நாம் கண்டோம். அவர்களிடம் கேட்பதற்கு எம்மிடம் சில கேள்விகள் இருக்கின்றன. 7 வருடங்களுக்குள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் எத்தனை மெழுகுவர்த்திகளை ஏற்றி இருக்கின்றீர்கள்? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உயிர்களை நினைவு கூர்ந்து எத்தனை மலர் வளையங்களை வைத்திருக்கின்றீர்கள்? படுக்கையில் முடங்கி கிடக்கும் எத்தனை பேருக்கு ஒரு சக்கர நாற்காலியை வழங்குவதற்காக நீங்கள் இவ்வாறு ஒன்றிணைந்துள்ளீர்கள்? நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை. எனினும் எமது நாட்டில் குற்றத்தை மூடி மறைப்பதற்கும் அரசாங்கங்களை ஆட்சி பீடம் ஏற்றுவதற்கும் நீங்கள் எப்போதும் பிரசாரம் செய்தீர்கள். இன்று இங்கு வந்து குற்றவாளிகளுக்காக விடுதலை கோருகின்றீர்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணை அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளது. அந்த விசாரணைகளை மூடிமறைத்த அதிகாரிகளுக்கு பதவிகளை வழங்கி அந்த அதிகாரிகளை பாதுகாக்கும் முயற்சியை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. அவ்வாறான அதிகாரிகளை பாதுகாத்து விசாரணைகளை முழுமையாக அரசியல் மயமாக்கி மதங்களுக்கிடையில் பிரச்சினையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். அதுவே தற்போதைய அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரல். அரசாங்கம் தனது லாபத்திற்காக தேவையானவற்றை செய்கின்றது. உங்களையும் எங்களையும் கோபமடைய செய்து, உங்களையும் எங்களையும் பிரித்து, உங்களையும் எங்களையும் மோதவிட்டு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி தனது அரசியலை செய்ய முயற்சிக்கின்றது. அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். මේ රටේ ආදරණීය ඒ වගේම අවංක හෘද සාක්ෂිය තමයි මම හිතන්නේ අපේ മന്ത്രിතුමාත් நாட்டின் மனசாட்சியையும் நாட்டு மக்களின் மனசாட்சியையும் பிரதிபலிக்கும் வகையிலான கருத்துக்களை பாராளுமன்ற உறுப்பினர் தெளிவுபடுத்தினார். பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் அவர்களே, துரதிருஷ்டவசமாக இன்று காலை ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அவர் கைது செய்யப்பட்டமை மற்றும் தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் விசாரணைகளுக்கு எதிராக கருத்து தெரிவித்தார். அது கவலைக்குரிய விடயம். பொருளாதார வீழ்ச்சி தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். நினைவுபடுத்தி பாருங்கள். நீங்கள் அனைவரும் இணைந்து நாட்டின் பொருளாதாரத்தை மாத்திரம் வீழ்ச்சியை நோக்கி நகர்த்தவில்லை. நாட்டு மக்களுக்கு இடையில் இருந்த நம்பிக்கையையும் சீர்குலைத்தீர்கள். சந்தேகத்தையும் குரோதத்தையும் விதைத்தீர்கள். நேற்று சிலர் முதலை கண்ணீர் வடிப்பதை கண்டேன். தவறிழைக்கவில்லையாயின், அந்த பாவத்தோடு தனக்கு தொடர்பு இல்லையாயின், அதற்கு தான் சூழ்ச்சி செய்யவில்லையாயின் ஏன் அச்சப்பட வேண்டும்? அவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவருக்காக யார் முன்னிற்கின்றார்கள் என்பதை பாருங்கள். இன்று தவறிழைத்தவர்களை பாதுகாப்பதற்கு சிலர் தயாராகியுள்ளனர். அது மாத்திரமல்ல, ஒரு விடயத்தை நினைவுபடுத்தி பாருங்கள். சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை நடத்துவதற்காக வேணும் மக்களை ஒன்றிணைத்துக் கொள்ள முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளீர்கள். மனசாட்சிக்கு அமைய இது தவறு என அவர்களோடு இருக்கும் மக்களும் அறிவார்கள். மனசாட்சிக்கு அமைய செயற்படும் மக்கள் இவர்களோடு தொடர்ந்தும் செயற்பட மாட்டார்கள். நேற்று நிறைவுக்கு வந்த சத்தியாகிரக போராட்டம் அதனையே காண்பித்தது. நேற்று அவர்கள் சத்தியாகிரகத்தை நிறைவு செய்து திரும்பிச் செல்லும் போது அவர்களின் முகத்தில் எவ்வாறான பாரதூரத்தன்மை இருந்தது என்பதையும் நாம் அறிவோம். සත්‍යග්‍රාහය හකුලාගෙන යනකොට ඒ මුහුණේ තිබුණු ඒ භයානක බව හොඳටම අපිට තේරුණා. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சந்தேக நபரான சுரேஷ் சலேவிற்கு ஆதரவாக ஒரு குழுவினர் குரல் எழுப்புவது ஏன்? இன்று பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சுசாந்த தொடாவத்து இது குறித்து தெளிவுபடுத்தினார். ஒரு குற்றவியல் வழக்கின் சந்தேக நபர் தொடர்பிலேயே இந்த மேடைகளை அமைத்துக் கொண்டு வீதிகளில் இறங்கி சிறிய சிறிய குழுக்களாக ஒன்றிணைந்து தோல்வியற்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும். இந்த நபருக்கு நீதியை பெற்றுக்கொள்வதற்கான திறன் அவரிடமே இருக்கின்றது. நான் ஏன் அவ்வாறு கூறுகின்றேன்? நேற்று பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு கூற்றை முன்வைத்ததை நாம் கண்டோம். இதில் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்தியுள்ளது என மிக தெளிவாக அறிவிக்கப்பட்டது. இந்த சந்தேக நபர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒட்டுமொத்த காலப்பகுதியிலும் இந்த விசாரணைக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கவில்லை என கூறப்பட்டுள்ளது. இதனாலேயே நான் கண்டேன். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து நாம் போதி பூஜை நடத்துகின்றோம், அவ்வாறு நடைபெறக்கூடாதா என வினவினார். போதி பூஜை மாத்திரமல்ல, கிரிகோனஹா ஆடினாலும் எமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மடிக்கணினி மற்றும் உங்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கையடக்க தொலைபேசியின் கடவுச்சொற்களை வழங்கிவிடுமாறு அவரிடம் சென்று அறிவுரை கூறினால் இங்கு கிரிகோனஹா ஆட வேண்டிய நிலைமை ஏற்படாது. அது முதலாவது விடயம். இந்த சந்தேக நபர் தாம் செய்த தவறுகளை அறிந்திருந்தால் இதனை மறைக்கின்றார். இல்லையெனில் ஏதேனும் ஒரு தரப்பினர் அவரை அச்சுறுத்தி இந்த தகவல்களை வழங்க விடாமல் தடுக்கின்றனர். மஹிந்தானந்த அல்கமேகவுக்கு 20 வருட சிறை தண்டனை, நளின் பெர்னாண்டோவுக்கு 25 வருட சிறை தண்டனை, சரண குணவர்தனவுக்கு 16 வருட சிறை தண்டனை, SM ரஞ்சித்துக்கு 16 வருட சிறை தண்டனை, சாந்தி சந்திரசேனவுக்கு 16 வருட சிறை தண்டனை, ஜகத் சமந்தவுக்கு 5.5 வருட சிறை தண்டனை. சற்று நேரத்துக்கு முன்னர் ஒரு புதிய செய்தி கிடைத்துள்ளது.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. சசி வீரவன்சவுக்கு நீதவான் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட சிறை தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீடு மேல் நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அவரும் இப்போது 2 வருட சிறை தண்டனைகளை பெற்றுள்ளார். அதேபோன்று நேற்று விமல் வீரவன்சவின் சகோதரர் சரத் வீரவன்சவுக்கு நீதிமன்றத்தினால் வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டதோடு அவரை கைது செய்யுமாறும் உத்தரவிடப்பட்டது. அவரது ஊடக செயலாளர் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பசில் ராஜபக்சவுக்கு எதிராக சர்வதேச பிடியாணை பெறுவதற்கும் சத்திய கடதாசி ஒன்றை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் கூறியுள்ளது. இதுவே தற்போதைய நிலைமை. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நாமல் ராஜபக்ச பிணையில் இருக்கின்றார், யோஷித ராஜபக்ச பிணையில் இருக்கின்றார், சசீந்திர ராஜபக்சவும் பிணையில் இருக்கின்றார், பசில் ராஜபக்ச பிணையில் இருக்கின்றார், ஜான்சன் பெர்னாண்டோவின் 2 மகன்களும் பிணையில் இருக்கின்றனர், விமல் வீரவன்ச பிணையில் இருக்கின்றார், ராஜித சேனாரத்ன பிணையில் இருக்கின்றார், சற்று முன்னர் பேசிய சாமர சம்பத் தசநாயக்கவும் பிணையில் இருக்கின்றார், ரணில் விக்ரமசிங்க பிணையில் இருக்கின்றார், கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது, ஹிருணிகா பிரேமச்சந்திர மேன்முறையீட்டுக்கு உட்பட்டு வெளியில் இருக்கின்றார். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த பட்டியல் இன்னும் நீளமானது. உள்ளூராட்சி மன்றங்கள், இதனோடு தொடர்புடைய அதிகாரிகள் என இது ஒட்டுமொத்த பட்டியலும் அல்ல. எனவே இந்த திருட்டு கும்பலும் பிரதான எதிர்க்கட்சியும் பதற்றம் அடைந்து பழியை வெளியில் போட்டு மேடைகளை அமைத்துக் கொண்டு ஏன் இவ்வாறு துடிக்கின்றார்கள்? மயானத்துக்கு அருகில் செல்லும் போது பயத்தினால் கத்தும் மனிதர்களை போன்று இன்று நாட்டின் சட்டம் முன்னாள் ஜனாதிபதிக்கா முன்னாள் அமைச்சருக்கா என்று எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும். இந்த தருணத்தில் தாம் செய்த குற்றங்களை தாம் அறிந்திருப்பின் காரணமாக அவற்றுக்கு பயந்து இவ்வாறு நடந்து கொள்கின்றனர்.